இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரியங்கா, என்னாச்சு சொல்லு. ஏன் ஒரு மாதிரி சைலண்டா இருக்க? பிரியங்கா, உன்னதான் என்னாச்சு? எதுவும் சரியா வரலையா? நான் என்ன சொல்ல, ஐ ஹோப் என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பா இருக்கணும். பட் நான் ரொம்ப கால்குலேட் பண்ணி பார்த்தேன். எப்பவும் ஒரு பதில் தான் வருது. என்ன? என்கிட்ட சொல்லு, என்ன பதில் வருது? ப்ளீஸ் சொல்ல. என்ன என்ன வந்திருக்கு? எனக்கு நீயும் ரிஷி அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறத பார்க்கணும். ஆனா எப்படி? ரிஷி அதோ அங்க நிக்கிறான், என் கூட எப்படி டான்ஸ் ஆடுவான்? ஓ, என்ன மலிஷ்கா, நான் காலம் முழுக்க அவனை கொண்டு வந்து உன் கூட சேர்க்க போறேன். நீ ஜஸ்ட் டான்ஸ் ஃப்ளோர் வரைக்கும் கூட்டிட்டு வர மாட்டியா? பிரமாதம் மாமா. மாமி, You both were fabulous. சரி, இங்க பாரு, என் கூட வா. ஏய், வா வா வா. எனக்கே இப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பிரியங்கா, ப்ளீஸ் சொல்லு, கார்டுல என்ன வந்திருக்கு? ஐ விஷ் இது எனக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. பட் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி, உன்னோட கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. ரிஷி அண்ட் மலிஷ்கா மேட் ஃபார் ஈச் அதர். ஐ ஸ்வேர் ஏதாவது ஒன்று நடக்கும். இவங்களோட கல்யாணம் நடக்கணும், அதுவும் சீக்கிரமே. மாம், நீங்களா? நான் நீலமணி நினைச்சேன். சரி, பரவாயில்ல விடு. இப்போ நீ எதையும் புதுசா சொல்லிடலையே, எப்பவும் சொல்றதான் இப்பவும் சொல்ற. அடியே, நீ என் பொண்ணுடி. உன்னை முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் நான் ஒருத்தி தான். அம்மா, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேன். சரியா தான் எடுத்துக்குவேன். அதே நேரம் உனக்கு சரியா புரிய வைப்பேன். இப்படி ஜோடி அமையறதெல்லாம் பாக்கியன்னு ஒண்ணு இருந்தாதான் நடக்கும். யார் அமைக்கிறவன்? மேல ஒருத்தன் இருக்கான்ல, ரிஷி லக்ஷ்மி ஜோடிய அவன் தான் அமைச்சு கொடுத்துருக்கான். அதனால எதுவும் தப்பா நடக்காது. அதாவது பெர்ஃபெக்ட் ஜோடினா அது லக்ஷ்மியும் ரிஷியும் தான். நீ இங்க உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரிஷி கூட போய் டான்ஸ் ஆடு. முதல் உரிமை உனக்கு தான் கிடைக்கணும். உனக்கு மட்டும் தான் கிடைக்கணும். லக்ஷ்மி, எழுந்திருச்சு போ. பாட்டி, போ சொல்றேன்ல, எழுந்துரு. எக்ஸ்கியூசஸ். ரிலாக்ஸ் மலிஷ்கா, அப்செட் ஆகாத. நான் தான் சொல்றேன்ல, லக்ஷ்மி கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கட்டும். ஏன்னா இதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல வெறும் கண்ணீர் மட்டும்தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உன்னோட கனவு கண்டிப்பா பலிக்கும். உன் பாக்கியத்திலையும் இதுதான் எழுதப்பட்டிருக்கு. என்னாச்சு? கேவலமா டான்ஸ் பண்றனா என்ன? இல்லையே. அப்ப ஏன் இந்த மாதிரி ஃபேஸ இப்படி வச்சிருக்க? வேற ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல, என் ஃபேஸ் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு தெரியாதா லக்ஷ்மி? என்னமோ இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு. அப்ப என்னாச்சுன்னு சொல்லலாம்ல. எங்க பாரு, நீ மட்டும் என்கிட்ட சொல்லல, அப்புறம் நான் ஜோரா ஷோ கத்திடுவேன். ரிஷி, இங்க பாரு, ஒண்ணுமே நடக்கல. அது ஃபுல் டே வேலை பார்த்தல, அதான் கொஞ்சம் டயர்டா இது இருக்கு. முதல்லயே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கலச்சும் போயிருக்க, இப்ப டான்ஸ் பண்ற. நீ வா, வந்து ரிஷி, உட்கார். வேண்டாம். உனக்கு இப்போ டான்ஸ் ஆடணும்ல, அப்போ எனக்கு பரவாயில்ல. Are you sure? பட் டயர்டா இருக்கே. உன்னோட சிரிப்புலயே என்னோட டயர்ட்னஸ் மாயமாயிடுச்சு. அப்படியா? என்னாச்சு லக்ஷ்மி? நான் ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா நீ இன்னும் வருத்தமாவே இருக்கே. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அதோட இதோட பாதிப்பு உன் குடும்பத்துல ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஆபத்து வரப்போகுதுன்னே தெரியலையே. லக்ஷ்மி கிட்ட இன்னைக்கு ஃபுல் டே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுவும் சில மணி நேரம்தான். லக்ஷ்மி, என்னாச்சு? உண்மையிலேயே நீங்க ரொம்ப அருமையா ஆடுனீங்க. God bless you, லக்ஷ்மிமா. உண்மையிலேயே சந்தேகமே இல்லாம நீங்க மேட் ஃபார் ஈச் அதர் தான். நீ இங்க வந்த பிறகு ரிஷிய மட்டும் இல்ல, எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் முழுமையாக்கியிருக்க. வீர் சரியா சொன்னோம். 2 பேரும் ஜோடியா வாழணும்னு தான் பிறந்திருக்கீங்க. உங்களோட இந்த ஜோடியை கடவுள் எப்பவும் நிலையா வச்சிருக்கட்டும்.
சந்தோஷமா இருங்க, எப்பவும் இப்படியே இருங்க. இது என்னோட ஆசீர்வாதம், இந்த குடும்பத்தோட ஆசீர்வாதமும் தான். இந்த ஒரு நாள என் லைஃப்ல எப்பவுமே மறக்க முடியாது. அதாவது மறக்க நினைச்சாலும் மறக்க முடியாது. ஒன்னு சொல்லுவாங்கல்ல, நினைவுகள் தான் வாழ்க்கையை எப்பவும் முன்னேற வைக்கும்னு. சோ தேங்க்ஸ் எவ்ரிஒன், எனக்கு இன்னும் வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. அதோட லைஃப் டைம் நினைவுகளுக்காக. அண்ட் மிஸ்டர் ரோபிராய், நான் பிசினஸ் பண்ணதான் வந்தேன், ஆனா இங்க எனக்கு உறவுகள் கிடைச்சிருக்கு. ரியலி தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ஸ்பெஷலி லக்ஷ்மி உனக்கு. எவ்வளவு மரியாதை கொடுத்த, எவ்வளவு நல்ல கௌரவம், எவ்வளவு நல்ல சாப்பாடு, அதோட இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ். என் ஃபேமிலியையே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐ மீன், எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு, பட் அவங்க கூட இது நாள் வரை நான் இவ்ளோ நேரம் கழிச்சதே இல்ல. உண்மையிலேயே எனக்கு நீ ரொம்ப பெரிய கிஃப்ட கொடுத்திருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன தருவேன்? கேட்கட்டுமா? எது வேணும்னாலும் கேளு, கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உங்களோட ஆசீர்வாதம். எப்பவும் நீ சந்தோஷமா இரு. உனக்கு எப்பவும் எந்த ஆபத்தும் துக்கமும் வராது. நீ மத்தவங்க சந்தோஷத்துக்காக இவ்ளோ விஷயம் பண்ற. கடவுள் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பாரு. அதோட கடவுள் அருளால உனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. நீயும் உன்னோட புருஷனும் உன்னோட குடும்பமும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க இப்ப வந்துடுறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப தேங்க்ஸ்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க உங்க பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல. சோ பொண்ணு கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களோட உரிமையை தான் நீங்க காட்டணும். இனிமே இந்த பொண்ணோட வீடும் உங்களோட வீடு மாதிரி. நல்லது. இனி நான் எப்ப இந்தியாக்கு வந்தாலும் கண்டிப்பா உன்னை வந்து பாக்குறேன். பார்க்க மட்டும் வரக்கூடாது, இங்க வந்து தங்கவும் செய்யணும். சரி. சோ எவ்ரிவன், டைம் டு மூவ். வெல், தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஹஜ்மேரா. நீங்க இங்க வந்ததுல சந்தோஷம், உங்க குடும்பம் வந்ததுல சந்தோஷம். எங்க சொந்த குடும்பத்தை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். அததான் சொன்னேன், பிசினஸ் பண்ண வந்திருந்தேன், ஆனா இங்க எனக்கு குடும்பமே கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. ஞாபகம் இருக்கா? காலேஜ்லயும் நம்ம பயங்கரமா ஆடுவோம். அந்த டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது. ரொம்பவே ஜாலியா இருந்தோம். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி. மனசுக்குள்ளேயே ஏன் சிரிக்கிற? அந்த மொமெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த க்ளோஸ் டான்ஸ் ஞாபகம் வருதா? எஸ். ஏன்னு தெரியல, நான் ரிஷியை ஏன் இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியவே இல்லை. அவன் எப்போ என் பக்கத்துல இருக்கானோ, அதோட நான் எப்போ அவன் பக்கத்துல இருக்கானோ, அப்போ வேற யாருமே தெரியாது. நான் நிஜமா தான் சொல்றேன். அப்போ என் கண்ணுக்கு வேற யாருமே தெரிய மாட்டாங்க. இன்னைக்கும் பாரு, அதே மாதிரி நடந்துச்சு.